Hello friends, welcome to Deepti's Apparel and Appearance. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹோம்மேட் கிளிசரின் டோனர். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எந்த ரேஞ்சில் வந்து ரெடி பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்சில் இப்போ வந்து நான் டீஸ்பூனில் தான் மேக் பண்ணுறேன். ஸோ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 டீஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக கப் எடுத்துக்கோங்க. ஸோ எதை எடுத்தாலும் அதோட ரேஷியோ மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 4 கப்போ இல்லை 4 டீஸ்பூனோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கிளிசரின். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து கிளிசரின் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் கிளிசரின் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு, ஆக்னி இருக்கிற ஸ்கின்க்கு வந்து கிளிசரின் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். பட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் கொஞ்சமாக தான் கட் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே 1 ஸ்பூன் வர்ற அளவுக்கு நான் அதை வந்து இந்த ஸ்பூனில் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப கிளிசரின் ஆயிலியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:1 அதுதான் இதோட ரேஷியோ. அது எந்த சைஸாக இருந்தாலும் சரி, இதே ரேஷியோ தான். இதை வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக டெய்லியும் அப்ளை பண்ணுறதுக்கு டோனர் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதை வந்து மாற்றிட்டேன். இப்போது இந்த மாதிரி நல்லா உள்ளே போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்புறமா நான் உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி அப்ளை பண்ண உடனே இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக தேய்ச்சிட்டு அப்படியே காய விட்டுருங்க. ரொம்ப துடைக்கலாம் வேணாம், காய விட்டுருங்க. இப்போ நான் சும்மா துடைச்சி காமிக்கிறேன். இப்போ நான் கிளிசரின் போட்டேன், பட் இதில் எதுவுமே வந்து ஆயிலியாக தெரியல. ஸோ இது நல்லா உங்களோட ஸ்கின்னில் வந்து ஓப்பன் போர்ஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸை வந்து ரிமூவ் ஓப்பன் போர்ஸில் இருக்கக்கூடிய impurities அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஆக்னிக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.